நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன லாவண்யா இது? உனக்கு என்ன தைரியம் இருந்தா குளிக்காம இந்த பூஜைக்கு வந்திருப்ப? நேத்து ராத்திரியே உன்கிட்ட நான் தெளிவா சொன்னேன்ல, காலையில பூஜைக்கு வரும்போது நீ சுத்த பத்தமா குளிச்சிட்டு வரணும்னு சொன்னல. இல்ல பாட்டி, நான் அது ஆக்சுவலி இப்படி ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வந்து என்ன ஏமாத்திடலாம்னு நினைச்சிட்டியா லாவண்யா? உன்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பேச்சுக்கு எந்த மதிப்புமே கிடையாதா? நீ பூஜைக்கு நேரத்துக்கு வரமாட்ட, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ பூஜைக்கு இப்படி வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே லாவண்யா. பக்தி நேர்மை இதெல்லாம் ட்ரெஸ் மாத்திட்டா மட்டும் வராது. அது சின்ன வயசுல இருந்தே மனசுல உண்மையா இருக்கணும். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் நீ பொய் சொன்ன. நீ பொய் சொன்னதுல இருந்தே உன்னுடைய தகுதி என்னன்னு தெரிஞ்சு போச்சு. உன்னை சின்ன வயசுல இருந்தே வளர்த்ததே இப்படித்தானா? உங்க அம்மா அப்பா இதான் சொல்லி கொடுத்தாங்களா? இதுதான் உண்மைனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. கோபப்படுறது மட்டும் இல்ல, உன்னை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். ஓ காட். எல்லாருமே கேட்டீங்கல்ல? நல்லா கேட்டீங்கல்ல? எனக்கு மனசே சரியில்லை. இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க முடியாது. ராணியம்மா, ஒரு நிமிஷம். அவங்க போகட்டும், விடு. கொஞ்ச நேரம் அவங்களை நீ தனியா இருக்க விடு. அதுவும் இல்லாம அவங்க கோவப்படுறது நியாயம் தானே? லாவண்யா இன்னைக்கு பண்ணது உண்மையிலேயே ரொம்ப பெரிய தப்பு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பேசலாம். ராணியம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இங்க பாரு ராணியம்மா, இது ரொம்ப முக்கியமான வேலை. இல்லைன்னா நான் உன்னை விட்டு எப்படி போவேன்? உங்களுக்கு எப்பவுமே வேலைதான் ரொம்ப முக்கியம். என்னது இது? நீ இந்த மாதிரி என் மேல கோவப்பட்டனா நான் எப்படி வேலை செய்ய முடியும்? இங்க பாரு ராணியம்மா, நான் போயிட்டு வரவா? ஹலோ, ஹாய், பை பை. அஞ்சலி, ஃபர்ஸ்ட் இன்னிங் விளையாட்டு முடிஞ்சதும் அத்தம்மா டாப்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த லாவண்யா லாஸ்ட்ல கூட இல்ல. இப்ப நாம இந்த விளையாட்டை பத்தி ஈட்டிங் அப்புறமா யோசிக்கலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது அஞ்சலி. தயவு செஞ்சு ஜெயபிரகாஷ கூப்பிட்டு கொஞ்சம் டிஃபன் எடுத்து வைக்க சொல்லு. வா வா, நானே சொல்றேன், வா. அப்பா, என்னென்னமோ நடக்குதுப்பா, ஒண்ணுமே புரியலப்பா. அது எனக்கும் தெரியும்பா, எல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு மறைஞ்சிருக்கு. ஆமா அஜய், நான் சொல்ற பேச்ச நீ கேட்காம இருந்தாலும் சரி, ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு நீ கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா லவ் மேரேஜ் மட்டும் செஞ்சுக்காத. புரியுதா உனக்கு? கல்யாணம், பார்ட்டி, பண்டிகை எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு ஸ்வீட் தானே. இது அம்மா துணை கடை ஸ்வீட். எல்லா பண்டிகைக்கும் இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்வீட். இல்லம்மா, எங்களுக்கு இது வேணாம். இந்த ஸ்வீட் அற்புதமா இருக்கும். இத ஒரு வாட்டி சாப்பிட்டா விடவே மாட்டீங்க. வயிறு நிறைஞ்சாலும் திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. அம்மன் துணை கடை ஸ்வீட் எல்லா பண்டிகைக்கும் பெர்ஃபெக்ட்டான ஸ்வீட். தேங்க்யூமா, எங்க கடையில் நாங்களே ஸ்வீட் செஞ்சிருவோம். எங்க ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே முடியாது. ஜிலேபியை சாப்பிட்டீங்கன்னா உங்களே மறந்துடுவீங்க. ஒரு முறை எங்க ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அம்மன் துணை கடை ஸ்வீட் எல்லா பண்டிகைக்கும் பெர்ஃபெக்ட்டான ஸ்வீட்.
இல்லைங்கம்மா, எங்களுக்கு இது வேண்டாம். கவலைப்படாம இருங்கக்கா, இன்னும் பக்கத்துல நிறைய கடை இருக்கு, அங்க போலாம். ஆல் ரைட். அப்புறம் இந்த பார்ட்டில எந்த குறையும் இருக்கக்கூடாது, சரியா? வர்ற கெஸ்ட் எல்லாம் அப்படியே மெய் மறந்து எங்களை பாராட்டணும், வேற எதுவும் பேசக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அஸ்வின், இன்னைக்கு காலையில பூஜை ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? லாவண்யா, இதை பத்தி பேசுறது கூட எனக்கு டைம் இல்ல. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள அக்கா மாமாவோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு உண்டான பார்ட்டிக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். பார்ட்டியா? சோ கூல். ஃபைனலி இந்த வீட்ல நல்லதா ஒண்ணு நடக்க போகுது. நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அஸ்வின், யூ நோ வாட்? நீ அந்த ஷாம்பைன் ஃபவுண்டைனை அரேஞ்ச் பண்றியா இல்லையா? லாவண்யா, இந்த வீட்ல ஆல்கஹால் அலோட் கிடையாது. சோ நோ ஷாம்பைன். இட்ஸ் ஓகே, நாட் எ ப்ராப்ளம். சரி சொல்லு, நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும்? நம்ம பிரைடல் கலெக்ஷன்ல இருக்க ரெட் கலர் saree கட்டிக்குவா. அந்த saree தான் அன்னைக்கு அந்த கிராமத்து பொண்ணு போட்டுக்கிட்டால. இனஃப் லாவண்யா. இன்னொரு தடவை அவளோட பேரை தயவு செஞ்சு சொல்லாத. அஸ்வின், மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. எங்களுக்கு உங்களோட ஸ்வீட் வேண்டாம். தேங்க்யூ. ஸ்ருதி, வா போலாம். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சார். உங்களுக்காக இப்போ நான் என்ன செய்யணும்? எஸ் சார், உங்களோட டேட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமாம், நாளைக்கு ஈவினிங். அப்படியா? உங்களுக்கு கோயம்புத்தூர் ஸ்வீட் வேணுமா? கிடைச்சிரும் சார். எப்பவும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் தானே ஸ்வீட் அனுப்புவோம். நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் டென்ஷனாக வேண்டாம் சார். ஓகே சார், நாங்கள் கண்டிப்பாக அனுப்பிடுறோம் சார். இல்லை சார். ஓகே சார். என்ன சார் நீங்கள் சொல்ல கேட்காம ஓகே சொல்லிட்டீங்க சார். கோயம்புத்தூர் ஸ்வீட் எப்பவுமே நமக்கு ஒருத்தர் சப்ளை பண்ணுவார்ல, அவர் 1 மாதம் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டார் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், கோயம்புத்தூர் ஸ்வீட் எப்பவுமே நமக்கு ஒருத்தர் சப்ளை பண்ணுவார்ல, அவர் 1 மாதம் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டார் சார். அப்படியா? இப்போ என்ன பண்றது? நான் ஸ்வீட் அனுப்புறேன்னு சொல்லிட்டேனே. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க சார். இதுக்கு மேல நீங்க என்ன செய்யணும் மேனேஜர் சார்? எங்க ஸ்வீட்டை ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? முதல்ல சாப்பிட்டு பாருங்க. இதெல்லாம் கோயம்புத்தூர் ஸ்வீட். நீங்க கூட இப்ப வேணும்னு சொன்னீங்களே. இத ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே கோயம்புத்தூர் வாசனை தான் வரும். சாப்பிட்டு பாருங்க சார். நீங்களே யோசிச்சு பாருங்க சார். இப்ப கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி கோயம்புத்தூர் ஸ்வீட் வேணும்னு கேட்டாங்கல்ல, அவங்க கோயம்புத்தூர்காரங்க தான். அதுக்கு என்ன? அவங்க பெரிய இடத்த ஆளுங்க. அங்க பெரிய பெரிய ஆளுங்கலாம் வருவாங்க. அங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க சார், அவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க கோயம்புத்தூர்காரங்கல்ல. உங்களுக்கு எதுவும் தெரியல மேனேஜர் சார், இந்த கோயம்புத்தூர்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க ஊர்க்காரங்களை எங்க பார்த்தாலும் சந்தோஷப்படுவாங்க, விடவே மாட்டாங்க. நீங்க மட்டும் இந்த ஆர்டர் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஸ்வீட் செய்யறது மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் ஸ்டைல்லயே கொண்டு போய் கொடுக்கவும் செய்வோம். உங்களால சரியா பண்ண முடியுமா? அதுவும் இல்லாம உங்க கடை ரொம்ப சின்னது. சின்னதா இருந்தா என்ன, சின்ன கடைனால கவனமா இருப்போங்க. எங்க பாருங்க, இந்த ஆர்டர் நீங்க எப்படியும் முடிக்கணும்ல. ஆனால் பணத்தை டெலிவரிக்கு அப்புறம் தான் தருவோம். அது கூட ஸ்வீட் நல்லா இருந்தாதான். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உங்கள் ஸ்வீட் பிடிச்சிருக்கணும். உங்க பார்ட்டி கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. எல்லா ஸ்வீட்டும் காலி ஆயிடும் பாருங்க. சரிம்மா, நான் உங்க 2 பேரையும் நம்பி இந்த ஆர்டர் உங்களுக்கு தரேன். பார்ட்டி நாளைக்கு ஈவினிங் 200 பேருக்கு ஸ்வீட் தயார் பண்ணுங்க. பேரா? நாங்க செஞ்சிடுறோம். அப்ப சரிம்மா, நீங்க லிஸ்ட் எழுதிக்கோங்க.
மன்னிச்சிருங்க. சொல்லுங்க. லால் பேடா எமர்த்தி. இமர்த்தி ஜிலேபிக்கு அக்கா மாதிரி. ஆமா அதான், அந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும். பரவாயில்லையே, அப்படின்னா இந்த ஆர்டர் இந்த ஸ்ருதிக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டரா இருக்க போகுது பாருங்க. இந்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சிருங்க. சரி, நாங்க வரோம். ஹலோ, சொல்லுங்க சார். சார் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். ஆஹா, உங்களுக்கு நாங்க கோயம்புத்தூர் ஸ்வீட் தான் டெலிவரி பண்ண போறோம். ஓகேவா? எல்லா ஸ்வீட்ஸும் நான் சொன்னபடி ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படியே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்ஸும் அனுப்புங்க. கவலைப்படாதீங்க சார், நான் எக்ஸ்ட்ராவா ஜிலேபியும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே. நூறு 200 300 400 500. இது 1000 ரூபாய். ஆனா பணம் கம்மியா இருக்கேக்கா. இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? இதுல இருந்து என்ன புதையலா கிடைக்க போகுது? ஸ்ருதி, இந்த ஆர்டரை ஃபினிஷ் பண்ண நம்ம கிட்ட பணமும் இல்ல, டைமும் பத்தாது. அக்கா, இப்படி நம்ம தைரியத்தை இழந்துட்டோம்னா அப்புறம் எதுவுமே செய்ய முடியாது. அக்கா, நம்ம நிறைய லாபம் சம்பாதிக்கணும். வியாபாரம்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும்க்கா. நீங்க வேணா பாருங்க, இந்த ஆர்டரை மட்டும் நம்ம நல்லபடியா செஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு நிறைய ஆர்டர் வரும்க்கா. ஸ்ருதி, எழுந்திரு. நீ ஒரு வேலை செய். கோவில் பக்கத்துல ஒரு பெரிய தெருவு இருக்கு. அந்த தெருவில் ஒரு சேட்டு கடை இருக்கு. இத புடி, இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. அப்புறம் அவர் எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அதை வாங்கிக்கிட்டு அங்க எங்கன்னு சுத்தாம நேரா வீடு வந்து சேரு. ம்? இதுல என்ன இருக்குன்னு பாக்காத, இத கொண்டு போய் அடகு வச்சுட்டு வா. என்ன புரியுதா? ஐயோ அத்தை, என்னது இது? உங்களோட வளையல நீங்க... உங்க 2 பேருக்கு இந்த மோசமான பழக்கம் எங்க இருந்து வந்தது? எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸ்ருதி, எத்தனையோ வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் நான் இந்த வளையல போட்டதே கிடையாது. இது இங்க பீரோல இருக்கிறதுக்கு பதிலா அங்க சேட்டு கடையில இருந்துட்டு போட்டோம். அட, எங்க இருந்தா என்ன, நமக்கு வேலை நடக்கணும். சரியா? சரிதான். அழ ஆரம்பிச்சாச்சா? அட, இத பாரு ஸ்ருதி, நீ ஸ்வீட்டுக்கு பதிலா கண்ணீருக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்திருந்தா இந்நேரம் நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கலாம். ஸ்ருதி, அழாத, நான் சொல்றத கேளு. அந்த அம்மன் நமக்கு துணை இருப்பா. அவ மேல பாரத்தை போட்டுட்டு நீ உடனே வேலைய ஆரம்பி. அதுக்கு இல்லாத உங்களோட... இவ்வளவு சொல்லி ஆரம்பிச்சிட்டா. சரி, உனக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சா நமக்கு பணம் கிடைக்கும்ல. அந்த பணத்தை வச்சு நீ உன் அப்பாவோட கடையை மீட்டுடுவ. நமக்கு இன்னொரு ஆர்டர் வரும் இல்லையா? அந்த பணத்தை வச்சு இந்த வளையல மீட்டு என்கிட்டயே கொடுத்துரு. அவ்வளவுதான், முடிஞ்சதுல என்ன? நெய், மாவு, சக்கரை இருக்கு, கடலை மாவு இதோ. ஸ்ருதி, இதுல இருந்து எதுவும் விட்டு போகலல்ல? நம்ம எல்லாமே வாங்கிட்டோமா? வாங்கிட்டோம்க்கா, ஆனா ஒண்ணு மட்டும் விட்டு போயிடுச்சு. அது இல்லாம நம்மளால எதையுமே செய்ய முடியாது. என்னது? உங்க முகத்துல எப்பவும் இருக்கிற அழகான சிரிப்பு. அடடா, என்னால நம்பவே முடியல. ஏன் பொண்ணுங்களா, இங்க யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடடா, என்னால நம்பவே முடியல. ஏன் பொண்ணுங்களா, இங்க யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க.
என்னப்பா ஷியாம் தம்பி, நீங்க போய் எவ்வளவோ நாளாச்சு, ஏன் இந்த பக்கமே வரல? ஷாம், நீங்களா? ஷாம், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, நானா ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? புரியுது. இதாலையா? அப்புறம் இதாலையும் தான். என்ன ஸ்ருதி இது? ஸ்வீட் செய்ய வச்சிருக்க ரூல்ஸையே மீறிட்டீங்க. இப்போ நீங்க டென்ஷனாவும் இல்ல, அப்புறம் கோவமாவும் இல்ல. அப்படி இருக்கும்போது திடீர்னு எதுக்கு ஸ்வீட் செய்றீங்க? அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல தம்பி, இனிமே எங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு தெரியுமா ஷாம், எங்களுக்கு பெரிய ஸ்வீட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய பார்ட்டிக்கு கோயம்புத்தூர் ஸ்வீட் தான் வேணுமா? இப்ப நீங்களே சொல்லுங்க, கோயம்புத்தூர் ஸ்வீட் பத்தி என்னை விட வேற யாருக்கு நல்லா தெரியும்? என்னாச்சு உங்களுக்கு? இது உங்களுக்காக, உங்க எல்லாருக்காகவும் தான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து நீங்க போன்ல என்கிட்ட சொன்னீங்கல்ல புது வேலை இருக்குன்னு, அதனால உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு பதிலா இதை வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஷாம். ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ருதி, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? வாங்க. இனிமே தான் நான் ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்க போறேன். நீங்க மட்டும் செய்ய வேண்டாம், உங்களுக்கு நானும் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யறேன். சாரி 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 ஸ்ருதி. அது வந்து என்னன்னா, எதுக்கு தேவையில்லாம நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? இதுல உங்க தப்பு எதுவும் கிடையாது. இன்னொருத்தங்க எனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை. அது மட்டும் இல்ல, யார் கண்ணுக்கும் தெரியாம எத்தனையோ காயங்கள் இருக்கு. இப்படி நான் கஷ்டப்படுறது இந்த அஸ்வினால தானே? என்ன ஸ்ருதி, என்ன புலம்பிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாம இப்படி கஷ்டப்படுறது, நம்ம கடை நம்ம கைவிட்டு போனது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் அந்த கவர்னர் அஸ்வின் தானக்கா காரணம். உங்களுக்கே தெரியும்ல. ஸ்ருதி, அந்த அஸ்வினை எனக்கும் சுத்தமா பிடிக்காது. ஆனா நம்ம கடையை அடகு வச்சதுக்கும் அந்த அஸ்வினுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதோ என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானே நம்ம அப்பா கடை அடமானம் வச்சாரு. என்னால நான் சொன்னதுதான் சரி. இது எல்லாத்துக்கும் அந்த ராட்சசன் தான் காரணம். என்ன சரிதானே ஷாம்? ஆமாங்க, சரிதான். என்ன செய்யறதுன்னு எனக்கு எதுவும் புரியல. என்னால ராணியம்மாவையும் விட முடியாது, ஸ்ருதியையும் விட முடியாது.
அந்த ஸ்ருதியோட நினைப்பை என் மனசுல இருந்து எடுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் பலவீனமானவன் கிடையாது. அந்த ஸ்ருதியை நான் கண்டிப்பா மறந்தே தீருவேன். ஆனா எப்பவுமே அவ நினைப்பாவே இருக்கு. எங்க பார்த்தாலும் அவ முகம் தான் தெரியுது. அவ என்னையே சேலஞ்ச் பண்றாளா? இல்ல, எது நடந்தாலும் சரி நான் என்னோட தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். இந்த எமோஷன்ஸ், உணர்வுகள் இதுக்கெல்லாம் என்னோட லைஃப்ல இடமே கிடையாது. என்னைக்குமே இதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். அந்த ஸ்ருதி என் கடந்த கால லைஃப்ல இருக்கிற ஒரு பகுதி. இனிமே ஸ்ருதிங்கிற ஒரு பேரு என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஒரு பேர், அவ்வளவுதான்.